அல்லாஹ் கிட்ட எங்கட தரம் என்னன்னு நமக்கு தெரியாது. சகோதரிகளே, இந்த ஹதீஸ் என்னத்தை சொல்லுது? பாவங்களுக்கு ஒரு தாக்கம் துனியாவில இருக்குது. அந்த பாவங்கள் இஸ்லாத்தோட்டு எங்களை தூரமாக்குறது. இஸ்லாத்தின் முழுமையாக நுழைவதற்கு தடையாக இருக்கிறதே பாவங்கள் தான். இந்த பாவங்கள் தொடர்பான சரியான புரிதல் வந்தாலே இன்ஷா அல்லாஹ் முழுமையான ஒரு வாழ்க்கையை எங்களால் வாழ முடியும். அந்த வகையிலே துனியாவிலும் சில பாதிப்புகளை பாவங்கள் ஏற்படுத்துகிறது. இந்த பாவங்கள் ஏற்படுத்தக்கூடிய சில பாதிப்புகளை பாருங்க. இவைகளை சரியாக அறிந்து கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ்வை பயந்த ஒரு வாழ்க்கை எங்களால் வாழ முடியும். முதலாவது ஒரு விளைவுதான், எங்கட வயதிலும் பொருளாதாரத்திலும் பரக்கத்தின் இல்லாம பேத்திரும். பாவமே வாழ்க்கை என்று மாறினா, தீன மறந்துட்டா, வயசுலையும் பொருளாதாரத்திலையும் பரக்கத்து இருக்காது. ஏனண்டா எங்கள்கிட்ட பொருளாதாரத்தையும் வயதையும் மதிப்பீடு செய்யறது எண்ணிக்கையை வச்சுதான் நாங்க செய்யறது. என்னது, யாற்ற கூட சொத்து இருக்குதோ அவர் பெரிய சல்லிக்காரன், யார் நீண்ட காலம் வாழ்ந்திருக்கிறாரோ மாஷா அல்லாஹ் 90 வயசு அவருக்கு அப்படியே. இஸ்லாமிய பார்வை, ஒரு முஃமின்ட பார்வை அது அல்ல. அன்னல் மால் பிஅத்திபார் பரக்கத்திஹி லா பிஅத்திபார் அததிஹி. பொருளாதாரம் என்பது எண்ணிக்கை சார்ந்ததல்ல, பரக்கத் சார்ந்தது. தெளிவா போய், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம் 100 ஆண்டு காலம் வாழ்ந்தாங்க. 100 ஆண்டு காலம் வாழ்ந்தாங்க, ஆனால் அழிக்கப்படுறாங்க, பரக்கத் கிடைக்கல. அல் குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்கிறான், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். ஒற்றை இரவு, லைலத்துல் கத்ருடைய ஒரு இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. கிட்டத்தட்ட 83 ஆண்டுகள். ஒரு இரவு அந்த பாக்கியம் கிடைச்சா 83 ஆண்டுகளுடைய வாழ்க்கை பாக்கியம் அவருக்கு கிடைக்குது. 40 ரமலானை கடந்திருப்பார், லைலத்துல் கத்ர் ஒன்றை கூட அடைந்திருக்க மாட்டார். அவர் வயசுல காலத்துல பரக்கத் அவருக்கு கிடைக்கல. சவுதி அரேபியாவில், மக்காவிலே, மதீனாவிலே பல ஆண்டுகள் இருந்திருப்பார். ஹரத்துல போய் ஒரு சுஜூது செய்வதற்கும் கபாவை தவாவு செய்வதற்கும் அவருக்கு சான்ஸ் கிடைச்சிருக்காது. துல் ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 நாள் மிகச்சிறந்த நாட்கள். ஒரு 30 வருடம் துல் ஹஜ்ஜை அடைந்திருப்பார். அந்த 10 நாளையும் சரியாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அல் ஹலிஃபு முனஃபிகத்துன் லிஸ்ஸில்ஆ மும்ஹிகத்துன் லில் பரக்கா. சத்தியம் செய்யறது ஒரு பொருளை விக்கிறதுக்கு வேணுமெண்டா லேசா இருக்கலாம், ஆனால் பரக்கத்தை நீக்கும் அப்படின்றாங்க. ஒரு பாவத்தை செஞ்சு பொருளாதாரத்தை பெறணும் என்று நினைக்கிறது, பொருளாதாரம் கிடைக்கும், ரசூலுல்லாஹ் தான் சொல்றாங்க, ஆனால் பரக்கத்தை நீக்கும் அப்படின்றாங்க. பரக்கத் நீங்குதல் என்ன? 2 வகையில இந்த பரக்கத் நீங்குதல் நடக்கலாம். ஒன்று, நிறைய பொருள் சேர்த்திருப்பார் ஹராத்துல, ஆனா திடீரென்ற மாதிரி தீ விபத்து ஏற்படும், அல்லாஹ் பாதுகாக்கணும், ஒரு நோய் வரும், கோடிக்கணக்கான காசை ஹாஸ்பிட்டலுக்கு செலவழிச்சு கொண்டிருப்பாரு. திருடன் மொத்தமா சுருட்டிட்டு போயிருப்பான். இதுவும் ஒரு வகையான பரக்கத் நீங்குதல். இன்னொரு வகையான பரக்கத் நீங்குதல் இருக்குது, இது எதுவும் நடந்திருக்காது, ஆனா வாழ்க்கையில சந்தோஷம் கிடைச்சிருக்க மாட்டாது. பொருளாதாரம் ஒரு மகிழ்ச்சியையும் சமூக அங்கீகாரத்தையும் தந்திருக்கணும், இது எதுவும் அவருக்கு கிடைச்சிருக்க மாட்டாது. எந்த நேரமும் குழப்பங்களை சந்தித்து கொண்டே இருப்பாரு. இது ஒரு வகையான பரக்கத் நீங்குதல். பாவங்கள் உலகத்துல துனியாவில ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், வயதிலும் பொருளாதாரத்திலும் பரக்கத்தை நீக்கிவிடும் என்பதை நாங்க புரிஞ்சு கொள்ளணும். இப்ப இத புரிகிற நேரங்களில் பாவத்தை விட்டு தூரமாகி இஸ்லாத்தோடு மிக நெருக்கமான ஒரு வாழ்வியல் முறை எங்களுக்குள்ள உருவாகும். 2வது ஒரு அம்சத்தை பாருங்க, பாவங்கள் எங்கட காரியங்களை கடினப்படுத்திடும். தொழில் தேடுவோம், லேசில கிடைக்காது. பிள்ளைகளுக்கு திருமணம் தேடுவோம், கஷ்டமா இருக்கும். வீட்டு வேலைகள் பெரும் சுமையா மாறிடும். அடுத்த பெண்கள் ஒரு 3 மணித்தியாலத்தில் எல்லாவற்றையும் முடித்து நிம்மதியாக இருப்பாங்க.
இவங்க இரவு 12 மணி வரை வீட்டு வேலை முடிஞ்சிருக்காது. எல்லாமே பெரும் ஒரு சுமையாக பேத்திரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஒருவர் தலைமுடியெல்லாம் புழுதி, பிரயாண தோற்றம், பிரயாணத்தோடு கேட்கப்படுகின்ற பிரார்த்தனைகள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த நிலையில அல்லாஹ் கிட்ட கையேந்திராரு, யா ரப் யா ரப் யா ரப், இறைவா 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 என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அல்லாஹ் அவருக்கு என்ன சொல்லுவான்டா, அவர் குடிக்கிறது ஹராம், சாப்பிடுறது ஹராம், உடுக்கிறது ஹராம், அவருக்கு எப்படி நாம் பதில் அளிப்பது என்று அல்லாஹ் கேட்கிறான். பாவத்தோடு வாழ்கின்ற ஒருவரை அல்லாவே கதவுகளை என்ன செய்யறான், மூடி விடுறான். அல்லாவினால் மூடப்பட்ட கதவுகள் ஒருத்தருக்கு மூடப்பட்டா அவரை வாழ்க்கை காரியங்கள் இலகுவாயிருக்குமா கஷ்டமா இருக்குமா? அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வமன் நஅரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லன்கா. யார் எங்களுடைய உபதேசங்களை புறக்கணிக்கிறார்களோ அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்குது, ரொம்ப கஷ்டம், சிம்பிளாலாம் வாழ முடியாது அப்படி என்றே அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே பாவங்கள் இந்த துனியாவுல இறுக்கமான நெருக்கடியான வாழ்க்கையை கொண்ட நம்ம நினைக்கலாம், ஊர்ல யாரெல்லாம் சுஜூதும் இல்ல, பள்ளியும் இல்ல, பாவத்தோடு வாழ்றாங்க, நிம்மதியா இருப்பாங்க. அல்லாஹ் ஒரு தவணை வச்சிருப்பான், பிடிக்க ஆரம்பித்தால் மிக கடுமையாக இருக்கும், மிக மிக கடுமையாக இருக்கும். அல்லாஹு தஆலா ஒவ்வொன்றுக்கும் ஒரு அஜல கொடுப்பான், டைம் கொடுப்பான். கண்ணியமிக்க சகோதரிகளே, நாங்க அல்லாஹ்வோடு சார்ந்து தீனோடு இருந்து எந்த நிலையிலும் ரப்புடைய சிந்தனையில் இருந்தால் பெரும் சுமைகளை கூட சிம்பிளா அதுல இருந்து அல்லாஹு தஆலா எங்களை வெளியே கொண்டு வருவான். அதுக்கு பெரிய ஒரு எடுத்துக்காட்டு தான் அழகான ஒரு பிரார்த்தனை, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிர்அவுனுடைய பிரச்சனை, ஊர்ல இருக்க முடியல, உசிர் பயம், வெளியூருக்கு போறாங்க, புதிய ஊர், இருப்பிடம் கிடையாது, உணவு கிடையாது, தொழில் கிடையாது, திருமணம் கிடையாது, எதுவும் கிடையாது. அங்க போறாங்க, 2 பெண்கள் அவர்களின் ஆட்டு மந்தையை வைத்துக் கொண்டு காத்து கொண்டு இருக்கிறாங்க நீர் புகற்றதுக்கு. இவர் போய் ஒரு சப்போர்ட் ஒன்று பண்றாரு, நீர் புகற்றதுக்கு உதவி செஞ்சுட்டு அல்லாஹ் சொல்கிறான், மர நிழலிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாஞ்சு கொள்றாங்க, எதுவுமே இல்லை. அல்லாஹ் கிட்ட ஒரு பிரார்த்தனை செய்யறாங்க, ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். இறைவா, நீ எனக்கு இறக்கி அருள்கின்ற எல்லா நலவின் பாலும் நான் தேவை உள்ளவனாக இருக்கிறேன் யா அல்லாஹ் அப்படிங்கிறாங்க. புதிய ஊர், தங்குமிடம் கிடையாது, சாப்பாடு இல்ல, இருப்பிடம் இல்ல, திருமணம் இல்ல, ஒன்றுமே இல்லை. யா அல்லாஹ், நீ எனக்கு இறக்கி அருள்கின்ற எல்லா நலவின் பாலும் நான் தேவை உள்ளவனாக இருக்கிறேன் யா அல்லாஹ் அப்படி என்று சொல்றாங்க. சொல்லி முடிய அந்த பெண்களில் ஒருவர் வந்து அழைக்கிறாங்க, எங்கட வாப்பா உங்களை வரட்டுமா. பிரார்த்தனை முடியுது, தொழில் கிடைக்குது, இருப்பிடம் கிடைக்குது, திருமணத்துக்கான சான்ஸ் கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. எவ்வளவு கஷ்டமான தருணம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லா நிலைகளிலும் ரப்பையே சார்ந்திருந்தார்கள், அல்லாஹ்வுடைய நினைவிலே இருந்தார்கள். அழகான பிரார்த்தனையை மரநிலையிலே நின்று கொண்டு செய்தார்கள். ரப்புல் ஆலமீன் உடனே பதில் அளிக்கிறான். அவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையில் இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இலகுவாக வெளியிலே கொண்டு வருவதை பார்க்கிறோம். கண்ணியமிகு இஸ்லாமிய சகோதரிகளே, எனவே நாங்கள் இந்த துனியாவில எங்கட வாழ்க்கை நெருக்கடியாக மாறும் பாவங்கள் அதிகரித்தால், இந்த விபரீதங்கள் புரிகிற நேரத்தில் நிச்சயமாக பாவங்களை விட்டு தூரமான சகோதரர்களாக சகோதரிகளாக நாங்க மாறுவோம். அப்படி மாற நேரத்துல தீனிலே ஒரு ஈர்ப்பும், தீனுடைய வட்டத்துக்குள் நின்று வாழக்கூடிய ஒரு வாழ்வியல் முறையும் நிச்சயமாக